Thank you, Krista Maybe, for nominating me for the USC Speaking Mind Challenge. I nominate Robinson, Linda Diley, and Sadie Melling. You have 24 hours. Okay, spring break started. Shall we do some stuffs? Yeah. Bucket challenge பண்ண கிளம்புவோமா? அப்படிதான் சொல்லிட்டு என்னடா பண்ண அப்படிங்கும்போது நமக்கு தான் 2 ட்வின் பிரதர்ஸ் இருக்காங்களே, பால் வாக்கர் வின் டீசல் மாதிரி வந்து நிற்கிறாங்களே அப்படிங்கிறது தான். He is Paul Walker, he is Vin Diesel, Charles and Jones. ஸோ இவங்களை கூட்டிட்டு பீச்சுக்கு கிளம்பிட்டோம். We're gonna attempt the water bucket challenge. Water bucket challenge? What is water bucket challenge? To be honest with you, I don't really know. But Nice. we got nominated by Lucy Gallen on Instagram to dump water on ourselves. எஸ், கண்டிப்பாக ஜோன் சொன்ன மாதிரி பக்கெட் சேலஞ்சுனால் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ பக்கெட் சேலஞ்ச் மேக்ஸிமம் அமெரிக்காவில் எதுக்கு பண்ணுறாங்கன்னா மென்டல் ஹெல்த்துக்காக. நீங்கள் அந்த மாதிரி பக்கெட் சேலஞ்ச் ஃப்ரெண்ட்ஸ் மேலே தண்ணி ஊற்றி இது பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ளே உள்ள அந்த ஸ்ட்ரெஸ் வந்து வெளியில் போயிடுங்கிறதுக்காக யூஎஸில் இப்படி ஒரு மெத்தடாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே எல்லாருமே ஷேர் பண்ணி இது பண்ணுறாங்க, டேக் பண்ணுறாங்க. ஸோ அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கெட்டில் தான் நாங்கள் அந்த சேலஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி தெரியணும்னா இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்தே ஆகணும். டேய் தமிழில் நான் வந்துட்டு எப்படிடா அமெரிக்காவில் போய் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ஃபுல் வீடியோ பாருங்கள். Across the street. Yeah, this guy is giving too much of philosophy. What to do? It's all fate. No, it's all this guy. All this Yeah. guy. I'm not a philosopher. Oh, boys is here. This is Nobu, We made it to the Hukilau Beach. the philosopher, the great philosopher, Sir. and the great Paul Walker's brother. Yeah, he exactly looks like Paul Walker, right? Yeah. Maybe he will act in the movie of Fast and Furious 12. ரியல் அட்வென்ச்சருக்கு ரெடியா மக்களே? உங்களுக்கு இப்படி தான் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் மாற்றி வரும். பட் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, நான் உங்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம இருக்கிறது ஹவாய் பீச். ஸோ உங்களுக்கு எப்போவுமே பீச்சில் பிஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு கிளாஸ் ரூமில் இல்லை வெளியில் வேறு எங்கேயும் லைக் கம்பெனிஸில் ஆள் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க பிரதர்ஸ். எல்லோரும் இந்த பீச்சில் தான் அப்படி இருப்பாங்க. அதுவும் வீக்கெண்ட் ஆனால் சொல்லவே வேண்டாம், மொத்த ஹவாயும் பீச்சில் தான் இருக்கும். எஸ், பிகாஸ் ஹவாய் இஸ் ஸோ ஃபேமஸ் ஃபார் பீச் அண்ட் ஹைக்கிங்க்கும். Thank you for nominating me for the Ice Bucket Challenge, Brooklyn Francis, and especially I would like to nominate Sam Holstock, my great friend, and my Naomi, and my best friend Amy. Yeah, you guys ready? Thank you to Brooklyn Francis for nominating me. And thank you, Lucy Gallen, for nominating me and Charles. Thank you, Lucy Gallion, for nominating me too for the Ice Bucket Challenge. I'd like to nominate Ash Gia. I'd like to nominate my newly married friend Chelsea and Kenneth. You better do this. And I'd like to nominate my good friend Preston Snyder. Oh my gosh. Why'd you laugh at Preston? I'm like, my good friend Preston Snyder. I was like, bro. ஸோ இதுதான் லைஃப்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஏன் உங்களுக்கு லைஃப்னா என்னன்னு சொல்கிறோன்னா மென்டல் ஹெல்த் இந்த மாதிரி போக்குறதுக்கு பல விதமான விஷயங்கள் அமெரிக்காவில் பண்ணுறாங்க. பட் இது நம்ம ஊரில் நம்ம பண்ணுறோமா? மென்டல் ஹெல்த்னால் என்னன்னே தெரியாமல் நிறைய பேருக்கு இருக்குது. இது வரைக்கும் வாழ்க்கையில் கவுன்சிலிங் போகணுன்னா கவுன்சிலிங்கா அது எதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம நிறைய யோசிக்கிறோம். பட் கவுன்சிலிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறது இங்கே வந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். அதுவும் மென்டல் ஹெல்த்துங்கிறது லைஃப்பில் ரொம்ப 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 முக்கியமானது. அதை நீங்கள் எப்போதுமே உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. கண்ட்ரோலில் வைக்காட்டி கண்ட்ரோல் மீறி போச்சுன்னா தான் மேக்ஸிமம் டிவோர்ஸ் அது இதுன்னு உங்கள் லைஃப்பில் நீங்களே பார்ப்பீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா மென்டல் ஹெல்த்தை நல்லா பார்க்குறது தான் உங்களுக்கு நல்லது. அது சின்ன பையனோ பெரிய பையனோ யாரோ எவரோ மென்டல் ஹெல்த்தை என்றைக்குமே உங்கள் லைஃப்பில் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எதுவும் ஆக்டிவிட்டி பண்ணி லைஃப்பை நல்லா பார்த்துக்கோங்க. முக்கியமாக ஐடி எம்ப்ளாயிஸ்
கண்டிப்பாக இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக அவுட்டிங் போங்க. அப்போ தான் உங்களுடைய மென்டல் ஹெல்த் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு விளாண்டுட்ருங்க. லைஃப் என்றைக்குமே ஜாலி தான், எப்போதுமே ஜாலி தான். தயவுசெய்து மறந்துடாதீங்க. இவ்வளோ பேசுகிறியடா, நீ மென்டல் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிறியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என் ஃப்ரெண்ட்ஸோட என் மென்டல் ஹெல்த்தை கொஞ்சம் ஸ்டெடியாகவே வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் ஃபன் பண்ணுவோம். எதுனாலும் ஜாலியாக அப்படி ஃபன் பண்ணிவிட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா லைஃப் எல்லாருக்குமே கஷ்டம் கொடுக்கும். ஆனால் கஷ்டத்தை பார்த்துட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அங்கே பாருங்கள், நான் என்ன கலரில் இருக்கேன், அவன் என்ன கலரில் இருக்கான்ட்டு. இருந்தாலும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்றைக்குமே எதையுமே நாங்கள் பார்த்து பழக மாட்டோம். எப்போதுமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எதையுமே பார்த்து பழகாதீங்க. அது வந்து உள்ளேருந்து வரும், நமக்கு தெரியும். அதுவும் நம்ம தமிழ் மக்களுக்கு சொல்லவே வேண்டாம். லைஃப் இஸ் ஆல்வேஸ் என்ஜாய் யுவர் லைஃப். மே காட் bless யூ ஆல். தீஸ் ஆர் மை குட் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை நல்லா பார்த்துப்பாங்க. ஸோ நீங்களும் லைஃப்பை நல்லா பார்த்துக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.